எனது உயிர்களே, உடன்பிறப்புகளே, வணக்கங்கள். உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த உள்ளம் கனிந்த நன்றிகள். நன்றிகள். அதே போலத்தான் நாம் எதையாவது பார்த்தால், எதையாவது ஒன்றை அறிந்து கொண்டால், எதையாவது ஒன்றை புரிந்து கொண்டால், எதையாவது ஒன்றை நாம் உணவாக உண்டு மகிழ்ந்தால், அவைகளை படைத்த நாம் அனுபவிக்க, நாம் பார்க்க, நாம் கேட்க, நம்ம சுவைக்க, நம்ம அந்த வாசனையை அறிந்து கொள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அனுபவிக்க காரணமாக இருந்த அவர்களை நாம் மறக்கக்கூடாது. நன்றி செலுத்துவோம், அவர்களை பாராட்டுவோம். சிறிய குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை ஒரு புறத்திலே தள்ளிவிட்டு அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை வரவேற்போம். அவர்கள் உருவாக்கின வீடியோக்களை நாம் பாராட்டுவோம். பலவிதமான வீடியோக்கள் இருக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும், ஒவ்வொரு வீடியோ மேக்கருக்கும் வித்தியாசமான சிந்தனை இருக்கும். என்னடா அதை போல் இது இல்லையே, இவர் என்ன பண்ணிவிட்டார் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பாராட்ட வேண்டும். அந்த நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாராட்டும் மனப்பான்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த படைத்த படைப்புகளை பார்த்து விரும்ப வேண்டும். விரும்புங்கள். விரும்ப வேண்டும் என்று சொல்ல முடியாது. விரும்புங்கள், வரவேறுங்கள். அவர்கள் செய்த காரியத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பற்றி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரிவிங்க. அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களால் சப்ஸ்கிரைப் பெற்ற அவர்களுக்கும் ஒரு வரவாக இருக்கட்டும். அதே சமயத்தில் அதைவிட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளுங்கள். நல்ல பழக்கம் அது. நாம் சொல்லுங்களே, ஒருவரை பாராட்டுவதும், ஒருவருக்கு உதவி செய்வதும், ஒரு கஷ்டத்திலே இருப்பவர்களை பார்த்து கவலைப்படுவதும் நல்ல பழக்கம். ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்தால் நம்மால் முடிந்த உதவி செய்யலாம். செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுங்கள். இந்த பழக்கம் இருந்தால் இதே நாம் என்ன நன்மைகளை இதை செய்கிறோம், என்ன பழக்கத்தை
செயல்முறையில் பண்ணுகிறோமோ அதே பழக்கம் பல பேர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கலாம். ஒரு விதையை போட்டால் பல தானியங்கள் உருவாகலாம், முளைக்கும். நாம் போடுவது ஒரு சிறிய விதைத்தான். அது எத்தனை விதமான எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அரிசிகளை, கோதுமைகளை, பருப்பு வகைகளை, கரும்பு வகைகளை ஒரே ஒரு விதைத்தான் நாம் போட்டோம். எத்தனை ஒரு மாங்காய் விதையை போடுங்கள், எத்தனை மாங்காய் பழம் நமக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி நாம் ஒருத்தருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால், ஒருத்தருக்கு உதவி பண்ணால், ஒருத்தரை வரவேற்றால், ஒரு மாங்காய் பழத்தை விதையை போட்டால் எத்தனை மாங்காய் பழம் கிடைக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு பல திசைகளிலிருந்து பல விதமான நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆம் சொல்லுங்களே, அந்த பழக்கத்தை கடைப்பிடியுங்கள். என்னுடைய வீடியோவை வரவேறுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் மனசில் உள்ளதை நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். 4 கருத்துக்களை நான் தெரிவித்தேன் என்றால் இருக்கும் 2-3 தவறுகளை மனதில் கொள்ளாமல் சில ஏதாவது ஒரு நன்மை செய்திருந்தால் அதை பாராட்டுங்கள். அந்த நல்ல மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளுங்கள். அது மிகவும் நல்ல பழக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்களே. நாம் நமது நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வதற்கு, கொடுப்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஓகே, என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்களா, ஷேர் பண்ணுறீங்களா, கமெண்ட் கொடுக்குறீங்களா? இதுவரையிலும் இந்த வீடியோக்களுக்கு, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்கிறேன். நன்றி. என்னடா எதையோ சொல்லிக்கொண்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இவர் இவ்வளோ கதையை அடிக்கிறார் சொல்லுகிறார் என்று நினைக்காதீர்கள். வேண்டாம். உங்களுக்கு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் சொல்லுகிறேன். நீங்கள் இன்று எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எனக்கு வயதாகிவிட்டது, நான் நாளைக்கே இறந்து போகலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நான் அதை வச்சுக்கின்னு நான் ஒரு செல்வாக்காக வாழ்வேன் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு பாராட்டுறது, இந்த மாதிரி நல்ல குணங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் பேசுகிறேன். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனால், லைக்கிங்கினால் ஒருவேளை நான் பயன்பெற்று நான் வசதியாக வாழ்ந்து விடலாம். அப்படி நான் வசதியாக வாழ்ந்து விடுறதுனால உங்களுக்கு ஒரு குறையும் நஷ்டமாக ஏற்படாது. நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம், நான் இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் இவர் இப்போ நல்ல நிலையில் வந்தாருன்னு சொல்லலாம். அப்படி நான் ஒரு நல்ல நிலையில் வந்தாலும் அது அந்த அனைத்தும் உங்களுக்கு தான் சேரும். என்னால் தான் அவர் அந்த தாத்தா இப்போ இந்த நிலைக்கு வந்தாருன்னு சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அழுவதை விட நீங்கள் சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் செழிப்பாக வளரும். ஓகே செல்வங்களே, இந்த இரவு நேரத்தில் உங்களோட நான் அதிக நேரம் பேசிவிட்டேன் இந்த டாப்பிக்கை வச்சுக்கின்னு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உரிமையோடு கேட்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. பண்ணியிருந்தால் உங்களுக்கும் நன்றி. ஓகே.